no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆதன் ஒரு மெகா கருத்து கணிப்பை எடுத்து தொடர்ச்சியா வெளியிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்மளோட தாமரை செல்வன் நினைச்சிருக்காரு. வணக்கம் சந்தோஷ். இப்போ என்ன தொகுதி பார்க்க போறோம்? கொஞ்சம் குளிர் பிரதேசத்தை நோக்கி போகலாம். உதகமண்டலம் தொகுதி, அதாவது ஊட்டி தொகுதியை பத்தி பார்க்கலாம் சந்தோஷ். ஊட்டி மிகப்பெரிய ஒரு கோடைக்கால குளிர்வாச ஸ்தலம். அங்கே வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து காங்கிரஸுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் பார்க்கப்படுது. குறிப்பாக கேரளா பார்டர், அங்கிருந்து கேரளா ரொம்ப ரொம்ப பக்கம். ஸோ அதன் காரணமாக அந்த சாயில் அங்கே நிறைய நேஷனல் பார்ட்டிஸ் கன்னியாகுமரி இருக்கோ அதே மாதிரி உதகமண்டலம் ஊட்டியுமே வந்துட்டு நமக்கு ஒரு நேஷனல் பார்ட்டிஸ் டாமினண்டா இருக்கக்கூடியது. உதகமண்டலத்திலேயே 10 முறை வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. திமுக ஒரு 2 முறை. குறிப்பாக தமிழக தலைவர்கள் அடிக்கடி யாரும் ஊட்டிக்கெல்லாம் போக மாட்டாங்க. மேட்டுப்பாளையத்தோட தங்களுடைய பிரச்சாரத்தை வந்து நிப்பாட்டிப்பாங்க. குன்னூர், அதுக்கு மேலே ஊட்டிக்கெல்லாம் வந்து சில முக்கிய பேச்சாளர்கள் மட்டும்தான் போவாங்க. தலைவர்கள் வந்து அடிக்கடி போக மாட்டாங்க. ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சி, அரசியலாக்கு மட்டும்தான் முதல்வர்களே போவாங்க. எதிர்கட்சி தலைவர் நாம சொல்லவே தேவையில்லை. எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் இதுதான் வழக்கம். அதுவும் இல்லாமல் ஒரு பார்டர் ஸ்டேட் காரணமாக அங்கே வந்து தேசிய கட்சிகளுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் இருக்கு. பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி ரொம்ப கடுமையாக ஃபைட் பண்ணுறாங்க. ஏன்னா லாஸ்ட் எம்பி எலெக்ஷனை ஊட்டியை பொறுத்த வரைக்கும் ஆராஜா அவர்கள் நின்றிருந்தாரு. அவரை எதிர்த்து வந்து எல்முருகன் அவர்கள் போட்டி போட்டார். ஏன் எல்முருகன் அவர்கள் போட்டி போட்டார்னா, ஒரு தேசிய கட்சிகளுக்கு ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய பகுதி. அதன் காரணமாக தான் அவர் வந்து நீலகிரியை வந்து சூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ வாக்காளர்களை பற்றி சொல்லுங்க. வாக்காளர்கள், ஆண் வாக்காளர்கள் 89,066, பெண் வாக்காளர்கள் 98,348, ஒரு 1,87,425 வாக்காளர்கள் இருக்காங்க. இங்க வேட்பாளர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காங்கிரஸ் சார்பா ராமச்சந்திரன். ஏற்கனவே 2 முறை அங்க காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. கணேஷ் ஒருத்தர் ஜெயிச்சிருந்தாரு. ஆனா அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு ராமச்சந்திரன் அவருக்கு கொடுத்திருக்காங்க. பாஜக சார்பில் போஜராஜன் நிக்கிறாரு. தாவேகா இப்ராஹிம், நாம் தமிழர்ல ரகுபதி. உதயசூரியன் இரட்டைலை, ஒரு நேரடி மோதல் கிடையாது. அங்க வந்து கை சின்னம், தாமரை சின்னம். சோ கூட்டணி கட்சிகள் வந்து அங்க பெருசா உங்களுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு கிடையாது. அதாவது தமிழ்நாட்டுடைய முக்கிய கட்சிகளான திமுகவுக்கு, அதிமுகவுக்கு அங்க மிகப்பெரிய ஒரு முகங்களோ ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டோ கிடையாது. அதன் காரணமாக நேஷனல் பார்ட்டிஸ் கொடுத்துட்டாங்க. திமுக இருந்து காங்கிரஸ் கொடுத்தாச்சு, அதிமுக இருந்து பாஜக கொடுத்தாச்சு. லாஸ்ட் எலெக்ஷன்ல ஒரு 5000 ஓட்டு வித்தியாசத்துல தான் வந்து போஜராஜன் அவர்கள் வந்து தோல்வியை தழுவினாரு. அனுதாபம் இருக்கு. கணேஷ்குமாருக்கு கொடுத்திருந்தா ஓரளவுக்கு வந்து டஃப் ஃபைட்டா போயிருக்க வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ்ல வந்து அவருக்கு சீட் கொடுக்கல. ஒரு புதிய முகமான ராமச்சந்திரன் அவர்களுக்கு கொடுக்குறாரு. தொடர்ச்சியா வந்து எலெக்ஷன்ல தோத்துருக்காரு. அதன் காரணமாக வந்து ஊட்டி மக்கள் அனுதாபம்ங்கிற ஒரு இஷ்யூ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரா வேலை செய்யும் நினைக்கிறேன். எப்படி களம் எப்படி இருக்கு சந்தோஷ்? களம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு க்ளோஸ் காலா தான் நமக்கு வந்திருக்கு. ஆதன் கருத்து கணிப்பின்படி உதகமண்டலத்துல காங்கிரஸ் வேட்பாளர் ராமச்சந்திரன் 35%, பாஜக வேட்பாளர் போஜராஜன் 39%, தாவேகா 18, நாம் தமிழர் 8. இது ஒரு க்ளோஸ் ஃபைட்டா இருந்தாலும் பாஜகவுக்கு நமக்கு ஒரு லீடு கொடுக்கறதுக்கான காரணமும் இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு நேஷனல் பார்ட்டிஸ்க்கான இடம். போன வாட்டியுமே நல்ல வேலை பார்த்து இல்ல, எனக்கு வந்து இங்க போல டிவிகேவுக்கு 18 நாம எடுத்திருக்கிற சமயத்துல 18 வந்திருக்கு. அது மிகப்பெரிய அளவுல வந்து போலரைஸ் ஆகாது. எலெக்ஷன் டைம்ல வாக்கு அங்க அதிகமா இருக்கு. அவங்க வந்து விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதா இதுல தெரியுது. நம்ம சொன்ன மாதிரி போஜராஜனோட ஒர்க் போன வாட்டியுமே பார்த்திருந்தோம். 5000ல தான் மிஸ் ஆயிருந்தாரு. சோ அவர் இந்த தடவை வாக்கு அங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் அங்க போலரைசேஷன் நிச்சயமா நடக்கும். அங்க வந்து பழங்குடியினர் சமூகம் அப்படின்னு அங்க ஒரு ஆதிக்க சமூகம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் டிட்டர்மின் ஃபேக்டரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதன் காரணமாக போஜராஜன் அவர்கள் ஜெயிக்கலாம்னு நம்முடைய ஆதன் கருத்து கணிப்பு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். சோ ஆதன் கருத்து கணிப்பின்படி உதகமண்டலத்துல போஜராஜன் பாஜக வேட்பாளர் 39% வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுவார் அப்படின்றத நம்மளோட கணிப்பா இருக்கு.